என்னடா மச்சான் பெரிய பென்ஸ் ஏசியே சரியில்ல வெளில வந்தனே வேற போ மச்சான் ஆடியில ஆடியோவே சரியில்ல கொர்ருங்குது. அது நீ விட்ட கொரட்டடா முன்னாடி வர எனக்கு வரைக்கும் கேக்குது. மச்சி வரையில எஃப்எம்ல நாடோடிகள் படத்தோட பாட்டு கேட்டேன். அதுல பாத்தியா ஹீரோட தங்கச்சிய ஃப்ரெண்டு டாவடிப்பேன். அவனுக்கு கால் இல்லைன்னு தெரிஞ்சு இங்க பார் சசி தங்கச்சி அவனுக்கே கட்டி குடிப்பேன். செம நட்புல. இதெல்லாம் நட்படா. நம்பி வீட்டில் சேர்த்த தங்கச்சியை உசார் பண்ணுறான். நானும் தான் இன்னும் காலையும் வச்சிருப்பேன். நானே வீட்டு ஜட்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணுறேன். சார் ட்ரெஸ் ரைட் முடிஞ்சா நான் கிளம்பலாமா? கேஸ்ல ஜெயிச்ச உடனே என்ன வண்டி வாங்குறதுன்னு நாங்க முடிவு பண்ணுவோம். வீடு கைக்கு வந்த உடனே இந்த மாதிரி காஸ்ட்லியான கார்ல போய் இறங்கினாருன்னு ஒரு கெத்து இருக்கும். என்ன மச்சி? ஏப்பா பசுவதி வாங்கின கடலாம் அப்படியே இருக்குது. பணம் வரப்போகுதுன்னே புது கார் வாங்குற சோக்கு போயிட்டியாப்பா. இதெல்லாம் நல்லா இல்லப்பா. உனக்கு எவ்வளோ தரணும்? 7 லட்சம் ரூபா. இந்த கேஸ் ஜெயிச்சா எனக்கு 5 கோடி. 5 கோடி பெருசா 7 லட்சம் பெருசா? 5 கோடி தான். உனக்கு நல்ல மேக்ஸ் நாலேஜ். வெயிட் பண்ண ஜட்மெண்ட் வரட்டும். போ. கடவுளே பசுபதி கேஸ்ல ஜெயிக்கணும்ப்பா. ஹாய் கவிதா. பக்கத்துல இருக்கிற காளிகாம்பாள் கோயிலுக்கு போயிருந்தேன். ஓ சாமி கழுத்துல போட்டிருந்த மாலையை கட்டி கையில கொடுத்துட்டாங்க. வெரி குட். மச்சான் மாமாடா. மாமா என்னாச்சு? கேஸ் ஜெயிச்சிட்டியா? ஓகே சூப்பர். மாலை கொடு. வர்ற 5 கோடியில நமக்கு 2.5 வரணும். உஷாராரு விட்டுறாரு. மாமா சூப்பர் மாமா. மன்னிச்சிடுறா. அட பாவி, கேஸ் நாங்க ஜெயிச்சதுதான். இனிமே வீட்டு பக்கம் வந்து பாரு, காலை உடைக்கிறேன். புடிங்க போட. டேய் மாமா. பாப்பா கேஸ்ல தோத்துறடா உசு உசுன்ற. மாப்ள யாரா மாப்ள? ரோஸ்கல். உன்னை விட மாட்டேனா? பசுபதி யோ இல்லையா? 7 லட்சம் ரூபாய்க்கு பதில் சொல்லிட்டு போயா. வாங்கி எத்தனை வருஷம் ஆகுது? என் படத்துக்கு விட மாட்டியா? உன் பணத்துக்கு நான் பொறுப்பு. நீ போ. வேணா நீங்க இதுல தலையிடாதீங்க. யோ ஒரு 5-6 மாசத்துல கொடுத்துறேன்னு சொல்றேன்ல, போ. உங்க மூஞ்சிக்காக விட்டு போறேன். பணம் வரல தொலைச்சிருவேன். எந்த வண்டியில போறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? கடனை உடனே வாங்கி செலவா ஒளிஞ்சு போட்டுன்னு ஒரு நல்ல லாயரை பாறானே கேட்டியா நீங்க? டேய் அவனே சைலண்டா வர்றான். நீ ஏன்டா ஓவரா பேசுற? யோ கோர்ட்ல நீ ஒழுங்கா பேசுறதா இவன் ஏன் பேசாம வர்றியா? 2.5 கோடி உனக்கு லாஸ் ஆனா தெரியும். இவனை விடியா? கவிதை நிலைமை நினைச்சு பாத்தியா? வரதட்சணை வாங்காம அவளை கல்யாணம் பண்றதா பசுவதி பத்தி நல்ல தெரிஞ்ச ஒருத்தனாலதான் முடியும். அந்த நல்ல மனசு யாருக்கு வரும்? டேய் கடன் பிரச்சனைல இருந்து கவிதா பிரச்சனை தீர வரைக்கும் ஒரே வழிதான் இருக்கு. அதுக்கு பசுபதி வேலைக்கு போகணும். நல்லா படிச்சவனுக்கே இங்க வேலையை காண. இவனுக்குலாம் எவன் வேலை கொடுப்பா? ஒருத்தன் இருக்காண்டா. கிளாசிக் மினரல் வாட்டர் கம்பெனியோட எம்டி சிவகுருநாதன் என்னுடைய ஃப்ரெண்டு. நான் தான் அந்த கம்பெனியோட லீகல் அட்வைசர். அவர் உங்க ஃப்ரெண்ட் தானே? நீங்களே கையோட குடும்ப வேலையை வாங்கி தரலாம்ல. அவனுக்கு சுபாரிசுனா சுத்தமா பிடிக்காது. திறமசாலிகளுக்கு மாத்திரம் தான் வேலை கொடுப்பான். குட் மார்னிங். என்னுடைய காம்படிட்டர்ஸ் எல்லாம் ஒரு பழத்துக்குள்ள எத்தனை விதை இருக்குன்னு பார்த்தப்போ நான் ஒரு விதைக்குள்ள எத்தனை பழம் இருக்குன்னு பார்த்தேன். So don't wait for the opportunity. Create it. அவனுக்கு இருக்கிற ஒரே வீக்னஸ் பக்தி. ஆனா பொய் சொல்லி பழம் சாப்பிட்ட விநாயகர்னா அவனுக்கு சுத்தமா பிடிக்காது. உண்மையிலேயே உலகத்தை சுத்தி வந்த முருகன்னா அவனுக்கு உசுரு. வீடு போனதை பத்தி கூட கவலைப்படாம விளையாட்டு. டேய் சிவகுருநாதன் கம்பெனில மார்க்கெட்டிங் ஹெட் போஸ்ட் காலியா இருக்கு. உனக்காக நானே அப்ளிகேஷனை மெயில் பண்ணிட்டேன். நாளைக்கு இன்டர்வியூ. நீ சொன்ன ஆளுக்கு இன்னா பிடிக்குமா அது ஒண்ணு இவனாண்ட இல்ல. இவனுக்கு இன்னா வருமா அதுல ரவுண்டு கூட அந்த ஆளுக்கு பிடிக்காது. பாவக்காய் தூக்கி பாயசத்துல போட்ட கணக்கா இவனுக்கு எப்படி கிடைக்கும் வேலை? நீ கவலைப்படாத செந்தாமரை. எப்ப அவன் மாமா மாதிரி ஒருத்தருக்கே வேலை கொடுத்தானோ அப்பவே தெரியல அவனை ஏமாத்தது ஈஸின்னு. எனக்கு அந்த வேலை நிச்சயம் கிடைக்கும். என்ன 5ல 4 பேர் தான் வந்திருக்கீங்களா? எங்க எம்டிக்கு பஞ்சுவாலிட்டினா ரொம்ப முக்கியம். இன்டர்வியூ ஆரம்பிக்கணும் வாங்க. என்னடா உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். மாமா என்னடா மாமா? நீ அக்கா பையன் தெரிஞ்சது உனக்கு வேலை கிடைக்காது, எனக்கு வேலை போயிடும். என்ன விஷயம் சொல்லு. அந்த புளிச்சக்கீரை என்ன பழம்னு சொல்றான். அவங்க எல்லாரும் எவ்வளவு டீசெண்டா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. என்ன மட்டும் இப்படி வர சொன்ன? டீசெண்டா வந்தவெல்லாம் பேஷண்டா வெளியே போறா. பழம் மாதிரி வந்த நீ தான் பஞ்சாமிர்தம் சாப்பிட போற. மொத்தம் வந்த 223 அப்ளிகேஷன்ல நம்ம வேலைக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கும் பிடிச்ச மாதிரி பார்த்து பார்த்து பொறுக்கி 5 ரத்தனத்தை செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். Good, good. Mr. செந்தில்குமரன் மொட்டை என்ன பழனியா? ராயல் சலூன் சார். லக 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 லக. ஆக்சுவலி சார் எனக்கு இந்த வேலையில இஷ்டமே கிடையாது. பேசிக்லி I want to become a rapper, rap singer. Let me explain the meaning of rap.
R-A-P, the rhythm and the poetry. It's all about the words that I'm saying. Can you follow me? People all across the world, they call me Sandy. Yeah, with a little stop it. brandy. But, அவுட். இப்போ இந்த தண்ணியை சுத்தம் பண்ற ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் ப்ராசஸ் பத்தி விளக்கமா சொல்ல முடியுமா? விளக்கமா சொல்றதுக்கு பதிலா நான் ஒரு டெமோ காட்டட்டுமா சார்? Brilliant. What is this? பிராண்டி கோட்ரு சார். நான் எப்போதுமே சேஃப்டிக்காக ஒரு பையில வச்சிருப்பேன். சில பேர் இப்படி சிங்கிளா ஓபன் பண்ணுவாங்க. அப்போ சம்டைம் இந்த மாதிரி உடைஞ்சிரும். இதை தூக்கி எறிஞ்சிட முடியுமா? 90 ரூபா சார். அதை எப்படி சுத்தப்படுத்துற பாருங்க. பாத்தீங்களா? கிளாஸ் பீஸ் தனியா, தண்ணி தனியா ஃபில்டர் ஆயிடுச்சு. இப்போ இது சுத்தமான சரக்கு. நம்பிக்கை இல்லையா சார்? இப்ப நம்புறீங்களா? Get out. சார் இதுதான் நீங்க பொறுக்கி எடுத்த ரத்னங்களா? என்ன மன்னிச்சிருங்க. ஐயோ முருகா எம்பா இப்படி என்ன சோதிக்கிற? கந்தா கடம்பா கதிர்வேலா கார்த்திகை மைந்தா ஹலோ, இது யாரு? வடபழனில இருந்தா? பால் அபிஷேகம் தானே சார்? முருகனை செய்யறதுக்கு என்ன? நீங்க ஆரம்பிச்சிருங்க, நான் ஒரு இன்டர்வியூல இருக்கேன், அப்புறம் கூப்பிடுறேன். மை டீப் சாரி சார், வடபழனி கோயிலேருந்து ஃபோன், அதான் அட்டன் பண்ணிட்டேன், மன்னிச்சிருங்க சார். உட்காருப்பா. வணக்கம் சார். வணக்கம். உட்கார். பசுபதி. இந்த பேர் மட்டும் கொஞ்சம் தமிழ் சினிமா வில்லன் பேர் மாதிரி இருக்கு. நீங்க சிக்கிட்டா. எனக்கு வேலை தர முதலாளி நீங்க. என்னை பத்தி எது வேணா சொல்லுங்க சார், ஆனா என் பேரை பத்தி மட்டும் எதுவுமே சொல்லாதீங்க சார். ஏன்? பசுபதியில வர முதல் பா பழனி மலையை குறிக்கும், அடுத்து வர சுவாமி மலையை குறிக்கும், அடுத்த பா பழமுதிர் சோலையை குறிக்கும், கடைசியா இருக்கே தி திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், திருத்தணி. இந்த 3ல நீங்க எதை வேணா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் சார். ஃபிக்ஸ் பண்ணிட்டேப்பா, ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். திருத்தணி ஓகே. பா தி இந்த 4 எழுத்துக்குள்ள 6 படையும் அடக்கியிருக்கார் சார் எங்க அப்பா. உங்க அப்பா இப்ப எங்க இருக்காரு? நான் உடனே பார்க்கணுமே. எங்க அப்பா இப்ப முருகன் கிட்ட இருக்கார் சார். நீங்க ஏன் சார் அவசரப்படுறீங்க? பொறுமையா டைம் எடுத்துங்க. சரி, நீங்க ஃபேஸ்புக்ல இருக்கீங்களா? இல்ல சார், நான் மயிலாப்பூர்ல இருக்கேன். இப்போ இப்படி ஒரு கார்ப்பரேட் கம்பெனில வேலை பார்க்க வர்றீங்க, இப்படி அட்ரஸ் பண்ணிட்டு வர்றது? அதானே சார், ட்ரெஸ்ஸும் சரியில்லை, ஒன்றும் சரியில்லை, உங்களுக்கு வேலை கிடையாது, யூ ஆர் ரிஜெக்டட். சார் அடுத்த ஆள் வர சொல்லிட்டா? சார், இங்கிலாந்துல நீ ஒரு பிச்சைக்கார மாதிரி ட்ரெஸ் பண்ணிருக்கேன்னு மகாத்மா காந்தியே கலாச்சார சர்ச்சில். அதுக்கு அடுத்தது ஒரு இந்தியன் ட்ரெஸ்ஸுக்காக கலாய் வாங்குறது இதான் சார் செகண்ட் டைம். நான் இந்த ட்ரெஸ்ஸை ஒரு காரணமாக தான் சார் போட்டிருக்கேன். அந்த காரணத்தை விட்டால் தான் எனக்கு இந்த வேலை கிடைக்குன்னா அப்படிப்பட்ட வேலையை எனக்கு வேணாம் சார். நான் கிளம்புறேன், வரேன் சார். டாடா பை பை. பசுபதி, அந்த காரணத்தை நான் தெரிஞ்சுக்கலாமா? நான் சொன்னாலும் நீங்கள் எனக்கு வேலை தரப்போறது இல்லை. இருந்தாலும் கலாய் வாங்குறது என்னோடையும் மகாத்மாஜியோடையும் முடியணுன்றதுக்காக சொல்கிறேன். சமீபத்தில் ஒரு மகான் எழுதின ஒரு புத்தகத்தை படித்தேன், ஆடையும் ஆன்மாவும். அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம போடுற துணிக்கும் நம்ம கேரக்டருக்கும் நெருங்கிய சம்பந்தம் இருக்குன்னு சொல்கிறார். அதில் முக்கியமாக 67வது பக்கத்தில் 17வது வரியில் முருகர் கோவமாக இருக்கும்போது கோவணத்தோட பழனி மலையிலையும், ஹாப்பியாக இருக்கும்போது பட்டாடையோட திருச்செந்தூரில் தரிசனம் தரணும்னு சொல்கிறாரு. ஆஹா, ஃபண்டாஸ்டிக். டேய், இப்படி கேனத்தனமா கிறுக்குனா அந்த மகான் யாரு? 1 மினிட் சார். என்ன எடுக்கிறேன்? ஆடையும் ஆன்மாவும் இதை எழுதின நீங்க சொன்ன கிறுக்கு மகானே சார் தான். 67வது பக்கம் 17வது வரி. மறந்துடாதீங்க. பசுபதி பசுபதி பசுபதி. ஆஹா, என் மனசை தொட்டுட்டப்பா. இவ்வளவு சின்ன வயசுல இவ்வளவு பெரிய ஞானமா? உனக்கு வேலை கொடுக்கறத நான் முடிவு பண்ணேன். சார் அவசரப்பட்டு எந்த முடிவுக்கும் வந்துடாதீங்க. வாட்டர் ஃபில்ட்ரேஷன் பத்தி இவன்கிட்ட 4 கேள்வி நான் கேட்டுக்கிறேன். முதல்ல கையில இருக்கிற அந்த புத்தகத்தை ஒழுங்கா படி. அதுல இருந்து 4 கேள்வி நாளைக்கு நான் உன்னை கேட்பேன். அதுக்கப்புறம் நீ வேலையில இருக்கணுமா வேணாங்கிற முடிவை நான் எடுக்கிறேன். ஏம்பா, your job is confirmed but on one condition. மாசம் you are on probation. அதுக்கப்புறம் உன் பெர்ஃபார்மன்ஸை பார்த்து கன்ஃபர்மேஷன். ப்ரொபேஷன்ல 30,000 ரூபாய், அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் ஆன பிறகு 40,000 ரூபாய், அதுக்கப்புறம் அலவன்சஸ் எல்லாம் இருக்கு. சம்பளமா உங்ககிட்ட வேலை செய்யறதே என் பாக்கியம் சார். என்னப்பா பெரிய பெரிய வார்த்தையில சொல்லிக்கிட்டு இன்னும் என்ன நின்னுட்டு இருக்க? போய் முதல்ல ஆர்டர் டைப் பண்ணு. அப்படியே பசுபதிக்கு ஆபீஸ் எல்லாம் சுத்தி காட்டு. காட்டி போயிட்டு வாப்பா. எக்ஸ்கியூஸ் மீ. பரவாயில்ல, அட்டெண்ட் பண்ணுப்பா. ஹலோ, சாயந்தரம் கிஷோர் மேரேஜ் தெரியும்ல? தெரியும்பா. மிலிட்டரி சரக்கு வாங்கி வச்சிருக்கான்டா, சீக்கிரம் வந்துரு. கண்டிப்பா வரேன். பசுபதி, போனு கோயில இருந்து பிரசாதத்துக்காக தானே?
சான்ஸே இல்லை. நீங்க பெரிய மகான், எப்படி சார் கரெக்டா சொன்னீங்க? இல்லப்பா, அந்த கோயில் பிரசாதத்தை சாப்பிடணுங்கிற ஆர்வம் கண்ட தெரியுது. என்ன பக்தி, என்ன பக்தி. போ போ. வரேன் Have a nice walk in the office. அப்பா